பட்டினத்தார் படம் எடுத்தபோது படத்தை எடுத்த இசை மேதை ஜி ராமநாதன் அவர்களுக்கும் டிஎம்எஸ் அவர்களுக்கும் இடையே ஒரு மன வருத்தம் ஏற்படுது. அது என்னன்னா, பேசின தொகையில ஜி ராமநாதன் அவர்கள் டிஎம்எஸ்க்கு பாதி பணத்தை மட்டும்தான் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜி ராமநாதனை பற்றியும் டிஎம்எஸை பற்றியும் அவங்களுக்கு இடையே இருந்த உறவை பற்றியும் புரிஞ்சிக்காதவங்க ஏதோ ஜி ராமநாதன் வந்து டிஎம்எஸ் அவர்களை பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜி ராமநாதன் தரப்புல இருந்து தர வேண்டிய தொகை டிஎம்எஸ் அவர்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா? உண்மையில பட்டினத்தார் படம் எடுக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன நடந்தது? இந்த மன வருத்தம் மாறி மறுபடியும் ரெண்டு பேரும் எப்போது இணைந்தார்கள்? இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 1930கள் 40களில் வந்த பழைய தமிழ் படங்களை நவீன தொழில்நுட்பத்தோட மறு உருவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் தமிழ் சினிமா 50களுடைய பிற்பகுதி 60களில் வந்து இறங்கினாங்க. இதில் குறிப்பாக நரசூஸ் காஃபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னால் வந்த ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற படத்தை மறு உருவாக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற பாடகர் டிஆர் மகாலிங்கம், சிவாஜி கணேசன் இவங்களெல்லாம் வச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு பாடல் பாடக்கூடிய ஒரு இடம். டிஆர் மகாலிங்கமும் டிஎம்எஸ் அவர்களும் இணைந்து வந்து பாடணும். அவர் வந்து பயங்கரமாக பிருகாவெல்லாம் போட்டு சித்தம் இறங்கி வாராய் தென்பழனி வேல்முருகா அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி முடித்த உடனே ஆதி அந்தம் இல்லா நாயகா அப்படின்னு டிஎம்எஸ் ஆரம்பித்து பாடணும். அவர் பயங்கரமாக பிருகாவெல்லாம் போட்டு உச்ச ஸ்டைலில் பாடுறாரு. டிஆர் மகாலிங்கத்தினுடைய சாரீரத்துடைய அருமை எல்லாருக்குமே தெரியும். டிஎம்எஸ் தயங்குறாரு. இப்படி இவர் பாடி கொண்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் நான் பாடினா என் பாட்டு எடுபடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் வந்து தட்டி கொடுக்குறாரு. அவர் அப்படி பாடுனா நமக்கு என்ன, நீ வந்து அவர் பிருகா போட்டார்னா நீ கார்வேல எடுத்து பாடு, உன்னுடைய சாரீரத்துடைய அருமை உனக்கு தெரியாது, நீ பாடு, சிவாஜி நடிக்க போகிறாரு, கண்டிப்பாக கைத்தட்டு விழும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தட்டி கொடுக்குறாரு. டிஎம்எஸ் அதனால் டிஆர் மகாலிங்கத்தோட பாடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல் திரையரங்கத்தில் ஈடுபட்டு மக்கள் மத்தியில் கைத்தட்டு பெறுகிறது. நமக்கு மனதில் வந்து ஒரு உற்சாகம் குறையும் போது நம்மளை இப்படி தட்டி கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் வாழ்க்கையில். இது போல் டிஎம்எஸ் அவர்களை உற்சாகப்படுத்தி இப்படி பாட வச்சது ஜி ராமநாதன் அப்படிங்கிற ஒரு இசை மேதைங்க. ஜி ராமநாதன் யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருந்த இசையமைப்பாளர்களில் மிகப்பெரிய உச்சம் தொட்ட ஒரு இசை மேதை. தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமான இசையமைப்பாளர் அப்படின்னா முதல்ல வந்தவர் இவர் தான். எப்போ வந்து படத்துக்கு இசையமைக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 இசையமைக்க ஆரம்பிச்சிருக்காரு. 40களில் தமிழ் சினிமாவில் இருந்தார், 50களில் இருந்தார், 60கள் வரைக்கும் ஜி ராமநாதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இருந்தது. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துங்க. ஆரம்பத்தில் தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா நடித்த பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ஆரியமாலா, சிவகவி, 3 தீபாவளிகளை கடந்து ஓடிய தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைச்சது யாருன்னா நம்ம ஜி ராமநாதன் அவர்கள் தான். இந்த 45லேருந்து 50 வரைக்கும் தமிழ் சினிமா ஒரு மாதிரி நவீன டெக்னாலஜியெல்லாம் வந்து மாறக்கூடிய ஒரு குரூஷியலான ஒரு காலகட்டம். அதுலேயும் மந்திரி குமாரி உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைக்கிறாரு. பின்னால் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் திரைப்படத்துக்கு இசையமைச்சதும் இவர் தான். சிவாஜிக்கும் டிஎம்எஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய புகழை பெற்றுக் கொடுத்த தூக்கு திரைப்படம், அம்பிகாபதி உள்ளிட்ட பல படங்களுக்கு இவர் தான் இசையமைச்சார். அவருடைய இசை வாழ்க்கையினுடைய உச்சமான ஒரு நிறைவான படம் எதுன்னு கேட்டிங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். பாடல்கள்லாம் மிகச்சிறப்பாக அமைந்தது. இதற்கு பிறகு கப்பலோட்டிய தமிழனுக்கு இசையமைக்கிறார். ஆனால் அதில் அவர் சரியாக இசையமைக்கலை, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது. இதற்கு பிறகு மணிமேகலை, கடவுளின் குழந்தை உள்ளிட்ட படங்களுக்கு 1960களுடைய இறுதியில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைக்கிறாரு. அந்த படங்களெல்லாம் தொடர் தோல்வியை வந்து தழுவுது. ஏன்னா எந்த ஒரு மனிதனுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எப்போ தெரியுமா வரும்? ஆரம்ப கட்டத்தில் வரும். 2ஆம் கட்ட பிரச்சனை எப்போ தெரியுமா? உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு போராட்டம் ஆயிரும். ஏன்னா அவங்க அதிகபட்சமாக எதாவது தொட முடியுமோ தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறுவாங்க. அதுபோல் இந்த பௌர்ணமி மாதிரி வளர்பிறையுடைய உச்சமாக பௌர்ணமி மாதிரி ஜி ராமநாதன் வந்து எல்லா இலக்கியம் தொட்டதற்கு பிறகு அந்த ட்ரெண்டு வந்து மாற ஆரம்பிச்சுது. ஒரு பக்கம் படங்களுடைய தோல்வி, இன்னொரு பக்கம் கலைஞர்களுக்கே இயல்பாக இருக்கக்கூடிய சில பழக்கங்களால் இவருக்கு வந்து உடல் பாதிப்பு கொஞ்சம் ஏற்படுது, உடல் சோர்வு ஏற்படுது. இதனால பண பிரச்சனைகள் அதிகமாகுது. திரைத்துறையில் இந்த மாதிரி வரும்போது என்ன ஒரு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, சொந்த படம் எடுத்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இயல்பாக முயற்சி பண்ணுறது தான். ஜி ராமநாதன் ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்குறாரு, ஏன் வந்து நம்மளுடைய இசை வந்து மக்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஏன் மாறுது, ஏன் வேறு மாதிரி இசையை வந்து மக்கள் விரும்புகிறாங்க
அப்படின்னு யோசிக்கும் போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா தியாகராஜ பாகவதர் காலத்தில் இருந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். ஏன்னா கதாநாயகனாக இருப்பார், அவரே வந்து பாடுவார், படம் முழுக்க பாடல்களாக இருக்கும். இது ஒரு மாதிரியாக இருந்தது தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா காலத்தில். இப்போ வந்து சிவாஜி எம்ஜிஆருக்கு வந்து அதை போல் வந்து அவங்களால பாட முடியாது. இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும், எடுத்தால் நம்ம மீண்டும் வரலாம், இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம், புதுசாக ஒரு ட்ரெண்டையும் உருவாக்கலாங்கும் போது இது மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. அப்போ தியாகராஜ பாகவதர் இருந்தார், இப்போ யாரை வச்சு இது மாதிரி ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும் போது இவருடைய மனசில் வந்தது இவரால் வளர்க்கப்பட்ட மரியாதைக்குரிய பாடகர் ஐயா டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் தான். சரி, இதை போய் அவர்கிட்ட கேட்போம், அவர் ஒத்துக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசனுடைய அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி பட்டினத்தாருடைய வாழ்க்கையை வந்து நம்ம படமாக்கலான் இருக்கோம், அதில் தியாகராஜ பாகவதர் ஸ்டைலில் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறோம், இதில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும், முடியுமான்னு கேட்குறாரு. இவருக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம். ஏன்னா தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடி நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. டிஎம்எஸ் அவர்கள் வேணான்னு சொல்லுவாரா, சந்தோஷமாக ஒத்துக்கிறார். ஜி ராமநாதனுக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு கலக்கம் அப்படின்னா, பணம் நிறையா கேட்டார்னா என்ன பண்ணுறது, நம்மளே பிரச்சனையில் இருக்கோம், எவ்வளோ கேட்க போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார், விருத்தங்கள்லாம் தனியாக இருக்கும்ப்பா, இது இல்லாமல் 10 பாடல்கள் பாடி படத்தில் கதாநாயகனும் நடித்து கொடுக்கணும், எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. டிஎம்எஸ் வந்து 15,000 சொல்கிறாரு. அது அந்த காலத்தில் ஒரு பெரிய தொகை தான். இருந்தாலும் இன்னும் அவர் நிறைய கேட்பாருன்னு சொல்லி இவர் எதிர்பார்க்குறாரு. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நியாயமான தொகை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இவருக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இப்படி ஜி ராமநாதன் அவர்களுடைய தயாரிப்பு இசையில் டிஎம்எஸ் அவர்களுடைய நடிப்பில் பட்டினத்தார் படம் வந்து தொடங்குது. ஜி ராமநாதன் அவர்கள் இந்த படம் எடுக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பண நெருக்கடியில் இருந்ததுனால வணிக ரீதியாக இந்த படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான முடிவில் இருந்தார். அதனால் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுறார். சம்பூர்வ ராமாயணத்தை இயக்கிய சோமு அவர்களை இயக்குனராக இந்த படத்துக்குள்ளே வந்து கொண்டு வராரு. படத்துக்கான வசனத்தை எழுதுகிற பொறுப்பை அகிலனிடத்திலும் தஞ்சை ராமையாதாஸ் இடத்திலும் கொடுக்குறாரு. அதே மாதிரி பாடல்கள் பட்டினத்தாருடைய பாடல்கள் இருந்து எடுத்துக்கிறாங்க. மீத பாடல்களையெல்லாம் சுந்தரவாத்தியார் வந்து எழுதுகிறாரு. எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். படத்துக்கு இசையமைக்க போகிறது இசைமேதை ஜி ராமநாதன் அவர்கள். பாடல்களையெல்லாம் பாட போகிறது மிகச்சிறந்த பாடகராக இருக்கக்கூடிய டிஎம்எஸ் அவர்கள். அவர் நடிக்கவும் போகிறார். ஒரு அருமையான அற்புதமான ஒரு டீம். பட்டினத்தாருடைய கதையில் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யங்களுக்கு வந்து குறைவில்லை. ஆனால் இதை வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா பட்டினத்தாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்து அதை குழந்தை இல்லாமல் அதை கஷ்டப்படுறாரு. இறைவனாக ஒரு குழந்தைய கொடுக்குறா. அந்த குழந்தையும் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இவரோட ஒரு பெரிய ஞானியாக அந்த குழந்தை போயிடுது. அதுக்கப்புறம் உலக வாழ்க்கையை வெறுத்து ஒரு ஆண்டியாக சுற்றி உலகத்துக்கான ஞானத்தை எல்லாம் சொன்னவர் தான் பட்டினத்தார். இதில் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இதில் வந்து முதல்ல ஒரு புரிதலும் ஒரு உள்வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கணும். இதில் டிஎம்எஸ் அவர்கள் நடிக்கிறது வந்து ரொம்ப அவருக்கு வந்து சுலபமாக இருந்தது. அது நடிப்பு மேலே அவருக்கு இருந்த ஆர்வம் அப்படிங்கிறத தாண்டி இதையெல்லாம் உள்வாங்கினார். ஏன்னா ஒரு ஏழை பணக்கார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இதெல்லாம் வந்து டிஎம்எஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு ஏழை அர்ச்சகருக்கு மகனாக பிறந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் டிஎம்எஸ். அதே மாதிரி இந்து மதத்தினுடைய அந்த துறவரம் உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் நல்லா உள்வாங்கியிருந்தவர். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவம்லாம் தெரியும் போது நமக்கு பயம் வரும். அந்த மாதிரி ஒரு சுடுகாட்டிலலாம் வந்து ஒரு 10-20 நாள் போய் உட்காந்துருந்தாராம் வாழ்க்கையெல்லாம் வெறுத்து டிஎம்எஸ் இளமை காலத்தில். அதனால் பட்டினத்தாராக நடிப்பது இவருக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. அற்புதமாக எல்லாத்தையும் உள்வாங்கி நடிக்கிறார். பாடல்கள் எல்லாம் மிகச்சிறந்த பாடல்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மடமாதும் ஒருவனுமாகி அப்படிங்கிற ஒரு பாடலை சொல்லலாம். தாயும் நீ தந்தையும் நீ அப்படிங்கிற ஒரு பாடலை சொல்லலாம். பிள்ளை இல்லையே அப்படின்னு இயங்கக்கூடிய இடத்துல ஒரு வரக்கூடிய நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ அப்படிங்கிற ஒரு பாடல் சொல்லலாம். எல்லாம் அருமையாக இருக்குது. படம் ரொம்ப மிகச்சிறப்பாக முடிக்கப்படுது. படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஓடுதுங்க. ஜி ராமநாதன் அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. சென்னையில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல் ஒரு வாரம் பெண்களுக்குன்னு சொல்லி ஷோலாம் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேரும் குடும்பமாக வந்து படத்தை வந்து பார்க்குறாங்க. இதில் படம் அது விளையாட்டாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, படம் முடிஞ்சோன்னா வந்து தேட்டரை கழுவி விடுவாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு பொதுமக்கள் வந்து அழுவாங்களாம் படத்தை பார்த்து. விளையாட்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொதுமக்களால் ஏற்றி கொண்டாடக்கூடிய ஒரு படமாக பட்டினத்தார் படம் இருந்தது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், டிஎம்எஸ் அவர்களுக்கும் ஜி ராமநாதன் அவர்களுக்கும் என்ன நடக்குதுன்னா, முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அப்பப்போ நடுவில் பணம் கொடுத்துருக்காரு. அந்த 15,000 கிட்டத்தட்ட பாதி பணம் டிஎம்எஸ் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இப்போ படம் முடிஞ்சோடனே மீத பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் நாளாயும் பணம் வந்து சேரலை. இவரும் போய் கேட்டு பார்க்குறாரு. தயாரிப்பு சைடுலேருந்தும் மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. ஜி ராமநாதன் அவர்களும் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. தரேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் நாட்கள் நகர்ந்து போய் அருணகிரிநாதர் படமும் முடிஞ்சிடுது. ஏன்னா டிஎம்எஸ் அவர்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி நடித்தோன்னா இதே மாதிரி நடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவருக்கு வருது. அருணகிரிநாதர் படத்துலையும் நடித்து முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் வந்து பணம் வரலை.
இதில் 2 பேருக்கும் கொஞ்சம் சில மன வருத்தம் அப்படிங்கிறது வருது. இதில் சில பேர் புரிஞ்சிக்காமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜி ராமநாதன் ஏமாற்றிட்டாரு, தவறு செஞ்சிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு இசைக்கலைஞர்களை நம்ம கலைஞர்களே புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுலேயும் இசைக்கலைஞர்களை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஒரு கலைஞருக்கும் இன்னொரு கலைஞருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை தெரியாமலும் இதில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா டிஎம்எஸ் அப்படின்னு உரிமை எடுத்திருக்கலாம், ஏன்னா இவரால் வளர்க்கப்பட்டவர் தான், அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவருக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு இல்லையா? இப்போ அதெல்லாம் ஜி ராமநாதன் அவர்களால் உருவானது தானே. அதில் ஒரு உரிமை எடுத்திருக்கலாம், அப்புறமா தரலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கடைசியாக ஜி ராமநாதன் தரப்புலேருந்து டிஎம்எஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கொடுக்கப்பட்டுருச்சு, அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இதில் இந்த காலதாமதம் ஏற்பட்டது டிஎம்எஸ் அவர்களுக்கு ரொம்ப வருத்தமாகுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறாரு, பேசின பணம் நம்ம கஷ்டப்பட்டு நினச்சோம், பட்டினத்தார பாதி பணம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவரும் கேட்டு கேட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் வரலை அப்படிங்கும்போது பக்கத்தில் இருந்தவங்கள்ட்டலாம் கேட்கும்போது, வேறு வழி இல்லை, நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜி ராமநாதன் அவர்களுடைய இசைக்குழுவில் இருந்தவங்களே சொல்கிறாங்க. ஏதோ கோவமாக இருக்குது போல இருக்குது, என்னன்னு தெரியல, நீங்கள் சட்டப்படி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஜி ராமநாதன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அப்போ அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி சட்டப்படி தான் டிஎம்எஸ் அவர்கள் தனக்கான அந்த மீதி பணத்தை பெறுகிறார். அதுக்குள்ளே நான் ரொம்ப போக விரும்பலை. 2 பேருக்கும் ஒரு சின்ன வருத்தம் ஒன்று வந்துருச்சு. இதற்கு நடுவில் சித்தூராணி பத்மினிங்கிற படத்தில் ஜி ராமநாதன் இசையமைக்கும் போது டிஎம்எஸ் அவர்களை கூப்பிடலை, சில வருத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் தன்னை ஆளாக்கி வளர்த்தவர், தன்னுடைய குருநாதர் மாதிரி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா டிஎம்எஸ்க்கு மனசு கேட்கலைங்க. போய் பார்க்குறார். பார்த்த உடனே 2 பேரும் அந்த வருத்தங்களை எல்லாம் மறந்து அப்படியே கண்ணீர் விட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. பழைய நினைவுகளை எல்லாம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஜி ராமநாதன் சொல்கிறாரு, டிஎம்எஸ் நீங்கள் நல்லா உடம்பை பார்த்துக்கிட்டீங்க, நான் தான் உடம்பை சரியாக பார்த்துக்கல சௌந்தரராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் இணைகிறார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நாளே ஜி ராமநாதன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறைந்து போகிறார். ஆனால் பணம் பார்த்திங்கன்னா ஜி ராமநாதன் கொடுத்துட்டாருன்னா அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு பணம் போயிடுச்சு. ஸோ அதனால் அதற்கு பிறகு அதை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்எஸ் அவர்கள் நேரடியாக இது போல் ஒரு சம்பவம் நடந்தது, ஜி ராமநாதன் பணம் எனக்கு கொடுக்கணும், நான் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்து அதை நான் பெற்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரடியாக மேடையிலோ பேட்டியிலோ எந்த இடத்திலும் வெளியுலகத்தைச் சேர்ந்த எந்த நபர்களிடத்திலும் கடைசி வரைக்கும் அவர் சொல்லலைங்க. கடைசி வரைக்கும் இதை அவராக வெளிப்படுத்தவில்லை. டிஎம்எஸ் ரசிகர்களுக்கு இந்த விஷயம் நடந்தது தெரியும். அவரை பற்றி வந்த புத்தகங்களில் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள், அப்போ இசைக்கலைஞர்களாக இருந்தவங்க, இது மாதிரி நடந்த ஒரு விஷயம் தெரியுமே ஒழிய எல்லாருக்கும் தெரியும், பதிவுகள் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் டிஎம்எஸ் அவர்கள் இதை வெளிப்படுத்தலை. காரணம் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் ஜி ராமநாதன் அப்படிங்கிற இசை மேதை இவருக்கு செய்த உதவிகள். உள்ளே வரும்போது அந்த துறையில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாருங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், அதை செய்தவர் ஜி ராமநாதன். பாடும்போது டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் பிசிறடிக்குது வேணான்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு அழகு இருக்குப்பா, அவரை பயன்படுத்துங்கன்னு சொன்னது யாருன்னா ஜி ராமநாதன் என்கிற இசை மேதை. இல்லைன்னா ஆரம்ப கட்டத்தில் பெரிய வாய்ப்புகள் அவருக்கு இல்லாமல் போயிருக்கும். பல முக்கியமான கதாநாயகர்களுக்கு இவரை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் ஜி ராமநாதன் தான். அதே போல் பாடும்போது அதில் வர ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர். ஜி ராமநாதன் சங்கீதத்தில் மிகப்பெரிய ஆள். ஆனால் அவருடைய குரல் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு இனிமையாக இருக்காது. அதனால் அவர் சொல்லுவாராம், டிஎம்எஸ் உன்னுடைய சாரீரமும் என்னுடைய சங்கீதமும் ஒன்று சேர்ந்துருந்ததுன்னா நான் உலகத்தையே ஜெயிச்சிருப்பேன் இசையால். ஆனால் ஆண்டவன் எனக்கு அந்த மாதிரி குரலை கொடுக்கல, உனக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவர். குறிப்பாக ஒளிப்பதிவு செய்யும்போது அதில் எப்படி பாடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவர். தன்னை ஆளாக்கி வளர்த்த ஒரு குரு. நான் இன்றைக்கி டிஎம்எஸ்னு ஒருத்தன் இருக்கேன்னா அதுக்கு ஜி ராமநாதன் அவர்கள் மிக முக்கிய காரணம் அப்படின்னு அவர் பதிவு செய்தவர். அப்படி தனக்கு பல உதவிகளை எல்லாம் அவர் செய்ததால், அவர் மீது உள்ள மரியாதையால் டிஎம்எஸ் அவர்கள் இந்த செய்தியை எந்த இடத்திலும் அஃபிஷியலாக பதிவு பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியமாக நமக்கு இருந்தாலும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களினுடைய பெருந்தன்மையை இந்த சம்பவம் வெளிப்படுத்துகிறது.